வணக்கம் நண்பர்களே, சிவிஎல் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நடிகர் விவேக் ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியில ஒரு அழகான ஒரு உண்மையை சொல்லியிருப்பார். என்னன்னா, லாரியில எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட்டி முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க ஒரு லாரியில. ஏண்டா, அந்த லாரியில 630 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 630 பார்ட்ஸ்ல ஓடாத லாரியாடா அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ஓட போகுது அப்படின்னு கேட்பார். ஒரு மூட நம்பிக்கைக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவா அதை அந்த திரைப்படத்துல செய்திருப்பார் திரு விவேக் அவர்கள். இந்த திரைப்படத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து பலரும் பார்த்திருப்பாங்க, பார்த்துட்டு சிரிச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. மாங்காடு அம்மன் கோயிலுக்கு ஒரு நாள் நடிகர் விவேக் தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போறார். தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு போய் கோயில்ல சுத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வரார். திருப்பி வரும்பொழுது போகும்போதே கவனிக்கிறாரு, என்னன்னா அந்த படி பூஜை செய்துகிட்டு இருக்கிறார் ஒருத்தர். ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு மெதுவா கோயிலை சுத்தி போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அவர் நடிகர் விவேக் அவர்களே ரொம்ப மறைச்சு பார்த்துனே இருக்கிறார். இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சிந்தனை, என்னடா இது நம்மள பாக்குறாரு, ஏதாவது நம்ம சொன்னதை வச்சு நம்மள ஏதாவது பண்ண போறாரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவரு சாமிலாம் கும்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட வெளியே வர்றதுக்காக முயற்சி செய்யறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த மனிதர் நெருங்கி ஓடி ஓடி சார் சார் சார்னு கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா, உங்களை பார்த்து உண்மையிலே நன்றி சொல்றதுக்காக வந்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு லாரி அதிபர். அவர்கிட்ட ஒரு 10-20 லாரி ஓடிட்டு இருக்கு. இந்த நகைச்சுவை காட்சி, திரைப்படத்தில் கண்ட நகைச்சுவை காட்சியை பார்த்து இவருடைய லாரியில் இருந்த எல்லா எலுமிச்சம்பழங்களையும் எடுத்து போட்டுட்டு லாரி ஓட்டுறாரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க சார் நகைச்சுவையா, 630 பார்ட்ஸ்ல ஓடாத லாரியா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுதுன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. என் மனசு அப்படி தச்சிச்சு சார். எவ்வளவு மூட நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு லாரி அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது சார். ரொம்ப நல்ல பதிவு சார், அது மாதிரி நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க சார் சொல்லிட்டு அவரை உற்சாகப்படுத்தி அனுப்புறாரு. இவருக்கு மகிழ்ச்சி, உள்ளூர நம்ம சொன்ன ஒரு கருத்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எதுக்காக செய்யறோம் அப்படிங்கறத தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு மூட நம்பிக்கையாகவே நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய செயல்பாடுகள்ல அதை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அது சுட்டி காட்டப்படும் பொழுது அதை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய திரைப்படங்களை பார்க்கிறோம், நிறைய நகைச்சுவை காட்சிகளை பார்க்கிறோம். அந்த நகைச்சுவை காட்சிகளிலும் உள்ளார்ந்த ஒழுக்கங்கள் நிறைய சொல்லப்படுகிறது. அவற்றை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். வெறும் சிரித்து விட்டு மேலோட்டமாக போகாமல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த விஷயம் இப்போ விவேக் அவர்கள் ஒரு லாரி அதிபருக்கு சொல்லி அதை மாற்றுறது போல இருந்திருக்கு. இதே போல நிறைய நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும். நகைச்சுவையை நகைச்சுவையாக மட்டும் பார்த்து மேலோட்டமாக சிரித்து விட்டு போகாமல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவற்றை இருத்தி அவை நமக்கு வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படும் என்பதையும் சிந்தித்து பார்ப்போம். மகிழ்ச்சி அடைவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய கண் பார்வைக்கு ஒமேகா 3 இந்த சத்து கொண்ட உணவுகள் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக மீன்கள். அந்த மீன்கள்ல சூரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒமேகா 3 இருக்கிற மீன்கள் சாப்பிடும் பொழுது கண்கள் வறண்டு போகாமல் அந்த ஈரத்தன்மை பாதுகாக்கப்படும். எனவே இந்த கோடை காலத்துல கண்களுக்கு வறட்சி நிறைய இருக்கும் இல்லையா, அது இல்லாம பாதுகாப்பதற்கு இந்த ஒமேகா 3 சார்ந்த உணவுகள் அதிகமாக பயன்படும். உண்டு மகிழ்வோம். கண் பார்வையை வளமோடு பாதுகாப்போம். வாழ்க மகிழ்வுடன்.